வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம OAuth வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு OAuth அப்படிங்கிறது வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி வந்து எப்படி வந்து நம்ம அத்தன்டிகேஷன் வந்து வெப் சர்வரோட பண்ணோம். ஸோ நம்ம வந்து ப்ரௌசர் இருக்குது அண்ட் ப்ரௌசரில் வந்து நம்ம யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டை வந்து வெப் சர்வருக்கு வந்து நம்ம சென்ட் பண்ணுவோம். வெப் சர்வர் வந்து அதை வந்து டேட்டா பேஸோடு செக் பண்ணிவிட்டு நம்மளுக்கு வந்து ஒரு டோக்கன் கொடுப்போம். ஸோ இந்த டோக்கன் மூலமாக நாம் வந்து மினி சர்வீஸை வந்து ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து குட் ஃப்ளோ, சிம்பிள், இட் ஒர்க்ஸ் ஈவன் நவ். இப்போவும் இது வந்து ஒர்க் ஆகும். பின்ன எதுக்கு வந்து நமக்கு OAuth தேவை, ஓப்பன் அத்தாரைசேஷன் வந்து எதுக்கு தேவை? ஃபார் எக்ஸாம்பிள் நாம் வந்து ஒரு நம்மளோட ஓன் சர்வர் இல்லாமல் எனி சர்வர் நம்ம வந்து ஒரு ஃபோட்டோ எடிட் சர்வீஸை வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணுறோம். ஆக்சஸ் பண்ணும்போது இந்த ஃபோட்டோ எடிட் சர்வீஸ் வந்து கூகுள் ஃபோட்டோஸை வந்து ஆக்சஸ் பண்ண வேண்டியிருக்கு. இன் ஜென்ரலாக வந்து OAuth முன்னாடி காலத்தில் வந்து இது எப்படி ஒர்க் ஆகும்னா, நாம் வந்து யூஸரோட கூகுள் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டை வந்து இந்த வெப்சைட்டுக்கு வந்து டைரெக்டாக கொடுப்போம். ஸோ இந்த வெப்சைட் வந்து இந்த யூசர் நேம் பாஸ்வேர்டை வந்து கூகுள் ஃபோட்டோஸ்க்கு வந்து சென்ட் பண்ணும். சேம் யூசர் நேம் பாஸ்வேர்டு, இது கூகுளோட யூசர் நேம் பாஸ்வேர்டு, ஃபோட்டோ எடிட் சர்வீஸோட யூசர் நேம் பாஸ்வேர்டு கிடையாது. அண்ட் தென் ஃபோட்டோ எடிட் சர்வீஸ் வந்து ஃபுல் ஆக்சஸ் டு யுவர் கூகுள் ஃபோட்டோஸ். ஃபோட்டோ எடிட் சர்வீஸ் வந்து உங்களை மாதிரி ஆக்ட் பண்ணும். ஸோ உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டு இருக்கிறதுனால இது வந்து ஃபோட்டோஸ் இம்போர்ட் பண்ணலாம், டெலீட் பண்ணலாம், எடிட் பண்ணலாம், ஃபுல் ஆக்சஸ். ஸோ இது வந்து பெரிய செக்யூரிட்டி இஷ்யூ. இந்த மாதிரி இஷ்யூ தான் வந்து OAuth வந்து சால்வ் பண்ணுது. இந்த எக்ஸாம்பிளில் நம்ம வந்து ஒரு சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன் வந்து எப்படி வந்து OAuth ஃப்ளோ ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ ஆக்சுவலி நம்ம இந்த ஃப்ளோவை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் எல்லா OAuth ஃப்ளோவும் கைண்ட் ஆஃப் சேம் தான். இதான் வந்து ஒரு little bit complex flow to understand. Once வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம்னா கைண்ட் ஆஃப் எல்லா OAuth ஃப்ளோவும் நம்மளால் வந்து ஈஸியாக கிராஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் என்ன இருக்குது? ஃபஸ்ட்டு வந்து ப்ரௌசர் அண்ட் தென் இந்த ப்ரௌசர் வந்து ஒரு API சர்வர் வந்து ஆக்சஸ் பண்ணணும். இந்த API சர்வர் தான் நம்ம வந்து ரிசோர்ஸ் சர்வர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த API சர்வர் வந்து OAuth ஃபங்க்ஷனாலிட்டியை இந்த API சர்வரே கொடுக்கலாம், இல்லைனா செப்பரேட் OAuth ப்ரொவைடர் மூலமாக கொடுக்கலாம். நாம் இந்த எக்ஸாம்பிளில் வந்து செப்பரேட் OAuth ப்ரொவைடர், ஃபார் எக்ஸாம்பிள் Auth0 வந்து நிறைய இருக்குது. Auth0 இருக்குது, AWS, காக்னிட்டோ இருக்குது. ஸோ இந்த மாதிரி எனி OAuth ப்ரொவைடர் வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட கோல் என்ன அப்படின்னா, நம்ம வந்து டைரெக்டாக யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டை வந்து இந்த API சர்வருக்கு கொடுக்கக்கூடாது. நம்ம API சர்வருக்கு வந்து ஒன்லி டோக்கன் மட்டும் தான் கொடுக்கணும். அண்ட் வி ஹேவ் டு இன்ட்ராக்ட். நம்ம வந்து இன்ட்ராக்ட் பண்ணுறது எல்லாமே இந்த OAuth ப்ரொவைடரோட தான் இன்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ இந்த OAuth ப்ரொவைடர் வந்து நம்மளுக்கு மல்டிபிள் டிஃப்ரெண்ட் வேஸில் வந்து நம்மளுக்கு வந்து அத்தன்டிகேட் பண்ணதுக்கு வந்து ஆப்ஷன் கொடுப்பாங்க. நம்ம வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுக்கலாம், இல்லைனா வந்து நான் வந்து கூகுள் அத்தன்டிகேட் மூலமாக அத்தன்டிகேஷன் பண்ண போகிறேன் அப்படின்னு கொடுக்கலாம், இல்லைனா ஃபேஸ்புக் அத்தன்டிகேஷன், இந்த மாதிரி சோசியல் அத்தன்டிகேஷனும் அவங்க வந்து இன்டெகிரேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த நம்மளோட அத்தன்டிகேஷன் ஃப்ளோ வந்து என்டையர்லி வந்து செப்பரேட் அவுட் ஆகுது இந்த API சர்வர்.
ஏபிஐ சர்வருக்கு இந்த ஃப்ளோ பற்றி எதுவுமே தெரியாது. ஒன்லி திங் வந்து ஃபைனலாக நம்ம வந்து டோக்கன் மட்டும் தான் கொடுப்போம். இந்த டோக்கன் மூலமாக இது வந்து ஏபிஐ சர்வர் வந்து வெரிஃபை பண்ணும் இந்த யூசருக்கு வந்து இந்த பர்டிகுலர் யூசருக்கு வந்து ஆக்சஸ் கொடுக்கலாமா வேண்டாமா. இதுதான் நம்மளோட கோல். இதை வந்து நம்ம எப்படி அச்சீவ் பண்ண போகிறோம் OAuth மூலமாக. ஸோ ஃபஸ்ட்டு வந்து யூசர் வந்து செஷன் இனிஷியேட் பண்ணுவார். தென் இது வந்து சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன். ஸோ இந்த சென்ஸ் வந்து ஒரு ஆங்குலர் அப்ளிகேஷன், ரியாக்ட் அப்ளிகேஷன், ஈவன் ஜாவாஸ்கிரிப்ட் அப்ளிகேஷன். சிங்கிள் பேஜ்னால் என்டையர் கோடுமே வந்து உங்களோட என்டையர் வெப் ஃபங்க்ஷனாலிட்டியுமே வந்து உங்கள் ப்ரௌசரில் தான் ஸ்டோர் ஆகிருக்கும். சர்வரில் வந்து ஜஸ்ட்டு வந்து ஏபிஐ கால் பண்ணி நீங்கள் வந்து ரிட்டன் ரிசல்ட்ஸ், அந்த ரிசல்ட்ஸை வந்து நீங்கள் உங்கள் அகெயின் வந்து ப்ரௌசர் சைடில் தான் நீங்கள் மேனிப்புலேட் பண்ணுவீங்க. ஸோ யூசர் வந்து ப்ரௌசரை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களோட வெப்சைட்டுக்கு வருவார். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம அந்த ஃபோட்டோ எடிட் சர்வீஸ்லாம் வச்சுக்கோமா. ஸோ இந்த ஃபோட்டோ எடிட் சர்வீஸ் வரும்போது இது வந்து உங்களுக்கு வந்து வெப் பேஜ் வந்து ஃபுல் வெப் பேஜ் வந்து லோட் ஆகிருக்கும். ஸோ இது வந்து சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷனுங்கிறதுனால உங்களோட என்டையர் வெப் பேஜ் வந்து ப்ரௌசரில் இருக்கும். இப்போ யூசர் வந்து லாகின் பட்டனை வந்து கிளிக் பண்ணுவார். இப்போ இந்த லாகின் பட்டன் கிளிக் பண்ண உடனே இது வந்து ஃபோட்டோ எடிட் சர்வீஸ்க்கு போகாது, இது வந்து OAuth சர்வர் போகும். ஸோ இந்த OAuth சர்வர் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் லாகின் கொடுக்கும்போது என்ன பாஸ் பண்ணுவீங்கன்னா, நான் வந்து OAuth ஃப்ளோ வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் வந்து அத்தாரைஸ் அப்படிங்கிற எண்ட் பாயிண்ட்டை கால் பண்ணுவோம். அண்ட் என்ன பாஸ் பண்ணுவோம் அப்படின்னா கிளைண்ட் ஐடி. இந்த ஐடியை வந்து இந்த சர்வீஸ் வந்து இந்த கிளைண்ட் ஐடியை வந்து OAuth சர்வரோட கான்ஃபிகர் பண்ணியிருப்பாங்க. அது வந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம டெமோவில் பார்க்கலாம். இந்த OAuth சர்வரோட இந்த பர்டிகுலர் சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷனை வந்து கான்ஃபிகர் பண்ணும்போது இந்த OAuth சர்வர் வந்து ஒரு கிளைண்ட் ஐடியை வந்து கொடுக்கும். ஸோ அதான் இந்த கிளைண்ட் ஐடி. அண்ட் தென் என்ன பாஸ் பண்ணுவோம், ஸ்டேட். இது வந்து ஒரு ரேண்டம் ஸ்ட்ரிங். ஸ்டேட் வந்து பாஸ் பண்ணுறது எதுக்கு அப்படின்னா XSX அட்டாக்கை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு. இது லிட்டில் பிட் அவுட் ஆஃப் ஸ்கோப் ஃபார் திஸ் ஃப்ளோ. பேசிக்காக என்னென்னா இந்த ஸ்டேட் வேல்யூ வந்து நம்ம எவென்ச்சுவலி வெரிஃபை பண்ணுவோம். இந்த ஃப்ளோலாம் முடியும் போது எவென்ச்சுவலி வெரிஃபை பண்ணுவோம். அப்படி வெரிஃபை பண்ணால் நம்மளுக்கு வந்து இப்போ ஸ்டேட் இல்லை அப்படின்னா சம் XSS அட்டாக் வெக்டரில் வந்து இப்போ XSS அட்டாக் மூலமாக வந்து நம்ம இதை வந்து இந்த டோக்கனை வந்து நம்ம எடுக்க முடியும். ஸோ அதுக்காக அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக இந்த டோக்கன் எடுக்க முடியாது, இந்த auth ஃப்ளோ வந்து இந்த XSS மூலமாக இனிஷியேட் பண்ண முடியும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து ஸ்டேட் அப்படின்னு ஒரு ரேண்டம் ஸ்ட்ரிங்கை வந்து பாஸ் பண்ணுறோம். ஸோ இதை வந்து நம்ம OAuth சர்வர் இந்த ஆத்தரைஸ் அப்படிங்கிற எண்ட் பாயிண்ட்டை வந்து நம்ம OAuth சர்வரை வந்து கால் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து OAuth சர்வர் வந்து ஒரு லாகின் பேஜை வந்து நம்மளுக்கு வந்து டிஸ்பிளே பண்ணும். இதில் வந்து யூ கேன் கிவ் யூசர் நேம், பாஸ்வேர்ட் ஆர் யுவர் கூகுள் லாகின் ஆர் ஃபேஸ்புக், என்னெல்லாம் வந்து இந்த ஃபோட்டோ சர்வீஸ் வந்து இங்கே கான்ஃபிகர் பண்ணியிருக்கோ அந்த லாகின் ஆப்ஷன்லாம் வந்து நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகும். இப்போ வந்து யூசர் வந்து கூகுள் ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணலாம். செலக்ட் பண்ணிவிட்டு கன்சென்ட் என்னென்ன கன்சென்ட்லாம் கொடுக்கணுமோ கொடுத்துட்டா தென் இது வந்து OAuth சர்வருக்கு வந்து தென் இந்த OAuth சர்வர் வந்து நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு வந்து auth கோடை வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இதான் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ஃபேக்டர். இது வந்து ஒரு டெம்பரவரி கோட். ஸோ நான் ஒரு கிரிட்டிக்கல் பாயிண்ட்டை வந்து இங்கே மிஸ் பண்ணிட்டேன். இந்த ஃப்ளோவில் ஒரு முக்கியமான ஃபேக்டர் என்ன அப்படின்னா ஸ்டேட் மட்டும் இல்லை,
இன்னொரு ரேண்டம் ஸ்ட்ரிங் ஆர் எனி வேல்யூ, அதை வந்து கோட் சேலஞ்ச். இதுதான் ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கல். இந்த ஃப்ளோவிலே ரொம்ப கிரிட்டிக்கல் வந்து கோட் சேலஞ்ச். இந்த கோட் சேலஞ்ச்னால் என்ன? ஸோ இந்த கோட் சேலஞ்ச் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வந்து ஒரு ரேண்டம் ஸ்ட்ரிங்கு, இந்த ரேண்டம் ஸ்ட்ரிங்கை வந்து நாம் வந்து ஒரு கோட் வெரிஃபையர் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் வச்சுக்கலாம். கோட் வெரிஃபையர் முதல் ரெஃபர் பண்ணலாம். இது பிளைன் ரேண்டம் ஸ்ட்ரிங்கு. இதை வந்து S256 ஹேஷிங் அல்காரிதம் மூலமாக நாம் வந்து கன்வெர்ட் பண்ணுறோம். சம் நம்பர்ஸ் ஆர் a string. ஸோ இது வந்து ஒரு ஹேஷ்டு வேல்யூ ஆஃப் தி ஸ்ட்ரிங். ஸோ எப்போவுமே இதில் என்ன ஐடியா அப்படின்னா, இந்த அல்காரிதத்துக்கு எப்போ இந்த ஸ்ட்ரிங் கொடுத்தாலும் இதே வேல்யூ தான் கிடைக்கும். நீங்கள் வேறு ஸ்ட்ரிங் கொடுத்தீங்கன்னா வேறு ஹேஷ் கிடைக்கும். ஆனால் இந்த ஸ்ட்ரிங்கை பாஸ் பண்ணும்போது இந்த அல்காரிதத்தில் இதே வேல்யூ தான் கிடைக்கும். இதை வந்து கோட் சேலஞ்ச் அப்படின்னு நம்ம கால் பண்ணுறோம். ஸோ இந்த கோட் சேலஞ்சை வந்து நாம் வந்து இந்த இனிஷியல் ரிக்வெஸ்ட்டோட பாஸ் பண்ணுறோம். ஸோ இது ஒரு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுக்கு என்ன அப்படி கால் பண்ணுறோன்னா, இந்த மெத்தடுக்கு வந்து PKCE, இதுதான் வந்து PKCE, ப்ரூஃப் கீ ஃபார் கோட் எக்ஸ்சேஞ்ச். ஸோ இது ஒரு இம்பார்ட்டண்டான மெத்தடு. இது எப்படி வந்து இது யூஸ் ஆகுது அப்படிங்கிறத வந்து அடுத்த வர ஃப்ளோவில் பார்க்கலாம். ஸோ நம்ம சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு வந்து ஆத்தரைஸ் அப்படிங்கிற ஒரு கால் பண்ணுறோம். நம்மளுக்கு வந்து அதுக்கப்புறம் யூசர் வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டை என்டர் பண்ணுறாரு. தென் இந்த OAuth சர்வர் வந்து ஆத் கோடை வந்து நம்மளுக்கு கொடுக்குது. ஸோ இதுவரை நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா? இப்போ அதுக்கு அடுத்து இந்த ப்ரௌசர்லேருந்து ஒரு ரிக்வெஸ்ட் போகுது. இதுதான் டோக்கன் ரிக்வெஸ்ட். இந்த டோக்கன் ரிக்வெஸ்ட்டில் கிளைண்ட் ஐடி என்ன? ஸோ கிளைண்ட் ஐடி அண்ட் தென் ஸ்டேட். நம்ம இனிஷியலாக ஒரு ரேண்டம் ஸ்டேட் வேரியபிள் கொடுத்தோம் இல்லையா, அந்த ஸ்டேட். அண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம், இந்த கோட். இனிஷியலாக நம்ம வந்து கோட் சேலஞ்ச் கொடுத்தோம். இப்போ கோட், இந்த ஒரிஜினல் ரேண்டம் ஸ்ட்ரிங்கை கொடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இதை அனுப்பியிருந்தோம், இப்போ வந்து இதை அனுப்ப போகிறோம். டோக்கன் ரிக்வெஸ்ட்டில் வந்து இந்த இதை அனுப்ப போகிறோம். ஸோ கோட் வெரிஃபையர். இந்த ரிக்வெஸ்ட் வந்து OAuth சர்வர் ரீச் பண்ணோன்னே OAuth சர்வர் வந்து இந்த கிளைண்ட் ஐடி அண்ட் கோட் வெரிஃபையர், இந்த கோட் வெரிஃபையரை சர்வர் சைடில், OAuth சர்வர் சைடில் RS256 அல்காரிதம் மூலமாக ஹேஷ் வேல்யூ மாறும். நம்ம இனிஷியலாக சென்ட் பண்ணோம் இல்லையா, அந்த கோட் சேலஞ்சை வந்து OAuth சர்வர், ஸோ OAuth சர்வர் வந்து வச்சுருக்கோம். இந்த கோட் சேலஞ்சோட இந்த கோட் வெரிஃபையர் மூலமாக கன்வெர்ட் பண்ண ஹேஷ் வேல்யூ சேமான்னு பார்க்கும். ஓகே, சேம்னா ஓகே, இது வந்து ஒரு நம்பகமான ப்ரௌசர்லேருந்து தான் வந்திருக்கு, சேம் ஆத் ஃப்ளோ தான் வந்திருக்கு அப்படின்னு வெரிஃபை பண்ணிவிட்டு நம்மளுக்கு வந்து ஃபைனலாக ஆக்சஸ் டோக்கன் வந்து ப்ரொவைட் பண்ணோம். இந்த ஆக்சஸ் டோக்கன் தான் இட்ஸ் அ கீ கைண்ட் ஆஃப் அ யூசர் நேம் பாஸ்வேர்ட், key to all of our API. இந்த சென்ஸ் இங்கே என்ன API அப்படிங்கன்னா, இந்த ரிசோர்ஸ் சர்வர், இந்த ஃபோட்டோடி சர்வர், இதான் நம்ம ரிசோர்ஸ் சர்வர்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ இந்த ஃபோட்டோ எடிட் சர்வர் சர்வீஸோட எல்லா ஏபிஐக்கும் ஆன கீ வந்து இந்த ஆக்சஸ் டோக்கன். இந்த ஆக்சஸ் டோக்கன் இருந்துச்சுன்னா
நம்ம ஃபோட்டோ எடிட் சர்வீஸோட எல்லா ஏபிஐயும் நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும். இதுதான் ஓவரால் OAuth ஃப்ளோ. நம்ம வந்து ஒரு குயிக் டெமோ ஒன்று பார்க்கலாம். ஸோ கூகுள் Auth0 டைப் பண்ணாலே நமக்கு அதோட வெப்சைட் போக முடியும். ஸோ நீங்கள் வந்து அக்கௌண்ட்டு நீங்கள் ஆல்ரெடி இல்லை அப்படின்னா சைன்அப் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி ஒரு அக்கௌண்ட் இருக்குது. ஸோ நான் லாகின் பண்ணுறேன். பண்ணி வித் கூகுள். ஓகே, நான் இப்போ லாகின் பண்ணிட்டேன். ஸோ லெஃப்ட் சைடில் அப்ளிகேஷன்ஸ் க்ரியேட் பண்ணிங்கன்னா அப்ளிகேஷன்ஸ் போகலாம். ஸோ நியூ அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இதில் நான் வந்து சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன் செலக்ட் பண்ணுறேன். ஓகே, செட்டிங்ஸ் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இது வந்து குயிக் ஸ்டார்ட் அப்படிங்கிறது வந்து அவங்க சாம்பிள் கோடு வந்து அவங்களே கொடுப்பாங்க. நம்ம டெமோவுக்கு அவங்க கோடே டவுன்லோட் பண்ணலாம். ஸோ ஆங்குலர் பண்ணலாம், நான் ஜாவாஸ்கிரிப்ட் பண்ணலாம். ஸோ நான் வந்து மோஸ்ட் வில் பி ஃபெமிலியர் வித் ஜாவாஸ்கிரிப்ட்னால நான் ஜாவாஸ்கிரிப்ட் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த சாம்பிளை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அவங்களே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க என்னென்னலாம் மாடிஃபை பண்ணணும் அப்படிங்கிறத. அலௌட் கால்பேக் URL, அலௌட் வெப் ஆரிஜின்ஸ், அலௌட் லாக்அவுட் URLs. இந்த மூணுமே வந்து இந்த அட்ரஸ் வந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ நான் ஏன் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு அதை நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ டவுன்லோட் ஆன பிறகு நம்ம அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு வந்து ஓப்பன் பண்ணோன்னா இது வந்து 01 லாகின்ல இருக்குது. இப்போ வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து நான் வெப் ஸ்ட்ரோமில் ஓப்பன் பண்ணுறேன். நீங்கள் நான் வந்து வெப் ஸ்ட்ரோமில் வந்து ஓப்பன் பண்ணுறேன். நீங்கள் எனி ஐடியில் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இந்த ப்ராஜெக்ட் ரன் பண்ணால் உங்களுக்கு வந்து நீங்கள் நோடு வந்து ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். இப்போ நோடு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா ஜஸ்ட் npm i அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா பேக்கேஜும் இந்த package.jsonல இருக்க எல்லா பேக்கேஜும் உங்களுக்கு இன்ஸ்டால் ஆயிரும். இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே நம்மளுக்கு இன்ஸ்டால் ஆகிட்டு எல்லாமே ரெடி. ஸ்க்ரீனை கிளியர் பண்ணுறேன். npm run, இதுதான் நம்மளோட ஸ்டார்ட் ஸ்கிரிப்ட். ஸோ ஸ்டார்ட். ஸோ சர்வர் ஆல்ரெடி நம்மளுக்கு இது பிளைன் ஜாவாஸ்கிரிப்ட்னால ஃபாஸ்ட்டாக ரன் ஆகிட்டு. ஓகே, ஸோ நம்மளோட லோக்கலில் இருக்க இதான் வந்து சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன். சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷனாக எல்லா ஹோல் கோடுமே நம்மளோட ப்ரௌசருக்கு வந்துடும். ஸோ அசியூம் தட் இது வந்து ஒரு வெப் சர்வர் ரன் ஆகிட்டு இருக்குன்னு அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ அதை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணியிருக்கோம். இப்போ லாகின் நம்ம கிளிக் பண்ணும் போது நம்மளுக்கு வந்து சம்திங் எரர். ஸோ நம்ம வந்து ஏதோ ஒரு ஸ்டெப்பை மிஸ் பண்ணுறோம். ஸோ அந்த ஸ்டெப் இங்கே இருக்குது. கால்பேக் URL வந்து மிஸ்மேட்ச் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லுது. ஸோ நம்மளுக்கு அங்கே சொன்ன மாதிரி நம்மளோட கால்பேக் URL வந்து நம்ம இந்த செட்டிங்ஸில் வந்து கொடுக்கணும். இப்போ செட்டிங்ஸ் போய்ட்டு ஓகே, அலௌட் கால்பேக் URL. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். ஏன்னா இந்த ஹோல் OAuth ஃப்ளோவே வந்து ப்ரௌசர் மூலமாக நடக்கிறதுனால தெர் இஸ் அ பாசிபிலிட்டி, அதாவது யாராவது மேன் இன் த மிடில் ஆர் சம்மொன் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் கால்பேக் URL கொடுக்கலாம். அப்போ வந்து நம்மளோட டோக்கனை வந்து அவங்க எடுக்க முடியும். ஸோ அது வந்து ஒரு செக்யூரிட்டி வல்னரபிலிட்டி அப்படிங்கிறதுனால வந்து நம்ம என்ன கால்பேக் URL அப்படிங்கிறத வந்து நம்ம ஆரம்பத்திலே வந்து இந்த OAuth செட்டப் பண்ணும் போதே இதான் வந்து OAuth சர்வர், Auth0 தான் OAuth சர்வர். இந்த OAuth சர்வரில் செட்டப் பண்ணும் போதே நாம் வந்து இந்த வேல்யூ வந்து கொடுத்துருவோம். இதுதான் என்னோடய வெப்சைட் சர்வர் அட்ரஸ் அப்படின்னு. ஸோ நம்ம லோக்கல் ஹோஸ்ட் ரன் பண்ணதுனால இந்த அட்ரஸ் இருக்குது. இன் ஜென்ரலி வந்து நம்ம ஒரு வெப்சைட் ஹோஸ்ட் பண்ணியிருந்தோம்னா அந்த அட்ரஸ் தான் இங்கே இருக்கும். ஸோ நம்ம சேவ் பண்ணிடலாம். ஓகே, நம்ம இப்போ கோ பேக் பண்ணிவிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணோம் அப்படின்னா பேஜ் திரும்ப லோட் ஆகிட்டு. இப்போ வந்து நான் வந்து டெவலப்பர்ஸ் கன்சோல் வந்து ஓப்பன் பண்ணுறேன். ரிக்வெஸ்ட் வந்து ஃப்ளோ வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ லாகினை கிளிக் பண்ண உடனே நம்மளுக்கு வந்து இங்கே ப்ரௌசரை பார்த்தீங்கன்னா இது கம்ப்ளீட்டாக ரீடைரக்ட் ஆகிருக்கு. Auth0 சைட்டுக்கு போயிருக்கு. இந்த சைட் நம்ம பார்த்தோம்னா இது நம்ம கான்ஃபிகர் பண்ண சைட்டு. இது நம்மளோட அக்கௌண்ட்டு. நம்ம அக்கௌண்ட்டோட Auth0 சைட்டுக்கு போயிருக்கு. ஸோ இதில் என்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது, நம்ம யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுக்கலாம். ஸோ இந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு நம்ம கான்ஃபிகர் பண்ணலை. ஸோ Auth0ல்
நாம் பார்த்தோம் அப்படின்னா கனெக்ஷன்ஸில் போய் பார்த்தோம் அப்படின்னா இந்த டேட்டா பேஸ் நம்ம கான்ஃபிகர் பண்ணல, ஆனால் நம்ம கூகுள் வந்து நம்ம சைன்இன் பண்ணலாம். ஸோ அந்த ஆப்ஷன் இருக்குது. ஸோ கூகுள் சைன்இன் இருக்குது. ஓகே, நம்ம வந்து நெட்வொர்க் கால்ஸ் என்ன போயிருக்கு, ஸோ நம்ம ஆத் அப்படின்னு டைப் பண்ணால் நமக்கு தெரியும் என்னென்ன கால் போயிருக்கு அப்படின்னு. நம்ம சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு இனிஷியேட் பண்ணியிருக்க கால் வந்து ஆத்தரைஸ். நம்ம இந்த லாகின் பட்டனை கிளிக் பண்ண உடனே நம்ம வந்து இந்த ஆத்தரைஸ் அப்படிங்கிற இந்த நம்மளோட OAuth சர்வரோட ஆத்தரைஸ் எண்ட் பாயிண்ட்டை கால் பண்ணுறோம். அதில் என்ன கொடுத்துருக்கோம், கிளைண்ட் ஐடி. நம்ம சொன்ன மாதிரி கிளைண்ட் ஐடிங்கிறது தான் இந்த செட்டிங்ஸில் போய் பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட கிளைண்ட் ஐடி. இந்த கிளைண்ட் ஐடி வந்து பப்ளிக். இந்த கிளைண்ட் சீக்ரெட் வந்து இது வந்து நாட் பப்ளிக், இது வெரி ப்ரைவேட். இதை நம்ம யார்கிட்டையுமே ஷேர் பண்ணக்கூடாது. இந்த கிளைண்ட் சீக்ரெட் இந்த OAuth ஃப்ளோவில் இந்த கிளைண்ட் சீக்ரெட் யூஸ் பண்ணவே நம்ம யூஸே ஆகாது. ஸோ எப்போ வந்து இந்த கிளைண்ட் சீக்ரெட் வந்து யூஸ் ஆகும், ஸோ நம்ம வந்து மெஷின் டு மெஷின் கனெக்ட் பண்ணும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு வெப் சர்வர் இருக்குது, இந்த வெப் சர்வர் வந்து இன்னொரு வெப் சர்வர் கனெக்ட் பண்ணுது, அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் வெப் சர்வர். ஆர் வந்து நம்ம ஒரு என்டர்பிரைஸ் அப்ளிகேஷன் இருக்கும், ஸோ இது ஒரு பிக் கம்பெனி, நம்ம மல்டிபிள் டீம்ஸ் இருக்குது, இந்த சர்வீஸ் வந்து இன்னொரு சர்வீஸை ஆக்சஸ் பண்ணோம்னா அப்போ வந்து இந்த கிளைண்ட் சீக்ரெட் வந்து யூஸ் பண்ணலாம். எனி ப்ரௌசர் பேஸ்ட் எனி சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன்ஸ் ஆர் மொபைல் ஆப் நம்ம வந்து இந்த கிளைண்ட்ஸ் சீக்ரெட் வந்து யூஸ் பண்ணவே கூடாது. ஏன்னா இது வந்து ப்ரைவேட்டாக இருக்கணும். இதை கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஹோல் ஏபிஐ நம்ம ஆக்சஸ் பண்ணுற மாதிரி. இதுதான் நம்ம டொமைன் அண்ட் கிளைண்ட் ஐடி. ஸோ இதைத்தான் நம்ம பாஸ் பண்ணுறோம், கிளைண்ட் ஐடி. அண்ட் அதுக்கப்புறம் வந்து ரீடைரக்ட் URI. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது என்னோட எக்ஸ்பிளனேஷனில் மிஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த ரீடைரக்ட் URI அப்படிங்கிறது வந்து இந்த ரீடைரக்ட் URI தான் நம்ம வந்து ஒன்ஸ் வந்து இந்த OAuth ஃப்ளோ முடிஞ்சோடனே இதுக்கு வந்து ரீடைரக்ட் பண்ணணும் அப்படின்னு. ரெஸ்பான்ஸ் டைப் வந்து கோடு. ஸோ இது வந்து OAuth ஃப்ளோ இனிஷியேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் ஸ்டேட், இந்த ஸ்டேட்டுங்கிறது இம்பார்ட்டன்ட். என்னென்னா வந்து இது வந்து XSS அட்டாக்கை வந்து ரெடியூஸ் பண்ணதுக்கு உதவக்கூடியது. ஸோ இது வந்து ஒரு ரேண்டம் ஸ்ட்ரிங்கு. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா கோட் சேலஞ்ச். இதை தான் நம்ம பார்த்தோம், பிக்ஸி கோட் சேலஞ்ச் அப்படின்னு சொல்லுது. ப்ரூஃப் கீ ஃபார் இந்த கோட் சேலஞ்சுங்கிறது வந்து ஹேஷ்ட் வேல்யூ ஆஃப் சம் ரேண்டம் ஸ்ட்ரிங். இதை வந்து நம்ம இந்த ரெக்வஸ்ட் நம்ம வந்து சென்ட் பண்ணிடுவோம். இந்த நம்ம லாகின் அப்படின்னு கிளிக் பண்ணோடனே நம்ம வந்து இதை சென்ட் பண்ணிடுவோம். ஸோ வந்து இந்த OAuth ஃப்ளோ இப்போ ஸ்டார்ட் ஆகிருக்கு. நம்ம வந்து இப்போ கூகுள் மூலமாக லாகின் பண்ணலாம். ஸோ இதான் வந்து நம்ம சொன்னோம் இல்லையா, கன்சென்ட். நான் ஆல்ரெடி வந்து கூகுளில் லாகின் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் வந்து எனக்கு திரும்ப வந்து கூகுளில் வந்து போகலை. ஸோ நான் லாக் அவுட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா இது வந்து நம்மளுக்கு கூகுளில் திரும்ப யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டெலாம் வந்து கூகுளோட இந்த வெப்சைட் அட்ரஸே வந்து கூகுளில் இருந்திருக்கும். ஸோ நான் ஆல்ரெடி லாக்இன் இந்த செஷனில் லாக்இன் ஆகிருக்கிறதுனால அது வந்து கேட்கல. ஸோ நம்ம வந்து யூசர் வந்து இப்போ கன்சென்ட் கொடுக்கணும். என்ன கன்சென்ட்டு, நம்மளோட ப்ரொஃபைல் அண்ட் இமெயில், வேறு எதுவும் கிடையாது. ப்ரொஃபைல் அண்ட் இமெயில் மட்டும்தான் இந்த சர்வீஸால் ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகே ஃபைன். நம்ம வந்து அக்செப்ட் அப்படின்னு கொடுக்குறோம். அக்செப்ட்னு கொடுத்த உடனே அதோட கோட் ஆத்தை வந்து கொடுக்கும். ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஸ்டேட் இருக்குது, ஹோல்ட் ஆன். இந்த லொக்கேஷன் போய் பார்த்தோம்னா இதான் அந்த கோடு, இதான் ஆத்தரைசேஷன் கோடு அண்ட் த ஸ்டேட்டு. இந்த கோடை தான் நம்ம வந்து டோக்கன் எண்ட் பாயிண்ட்டுக்கு வந்து நம்ம வந்து சென்ட் பண்ணுவோம். அண்ட் இந்த ஸ்டேட்டை வந்து நம்ம வெரிஃபை பண்ணுவோம். இப்போ நம்ம அந்த டோக்கன் போய் பார்த்தோம் அப்படின்னா இதோட பேலோடில் வந்து கிளைண்ட் ஐடி இருக்குது, கோட் வெரிஃபையர் இதான் அந்த நம்ம பிக்ஸி ப்ரூஃப் கீ ஃபார் கோட் எக்ஸ்சேஞ்சோட கோட் வெரிஃபையர் ஒரிஜினல் பிளைன் ஸ்ட்ரிங்கு. நம்ம இனிஷியலாக வந்து ஹேஷ்ட் வேல்யூ கொடுத்தோம், இப்போ வந்து ஒரிஜினல் வேல்யூ அனுப்புகிறோம். இதை வச்சு தான் வந்து OAuth சர்வர் வந்து வெரிஃபை பண்ணும் இது வந்து வேலிடாக இல்லையான்னு. ஏன்னா ஆல்ரெடி அதுக்கு வந்து ஹேஷ்ட் வேல்யூ இருக்குது. ஸோ இந்த வேல்யூவை கன்வெர்ட் பண்ணி பார்க்கும். ஸோ இது வந்து கன்வெர்ட் பண்ணி பார்க்கும்போது ரெண்டுமே மேட்ச் ஆச்சுன்னா ஓகே கரெக்ட் ஆள் தான் ரிக்வஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு அது வந்து வெரிஃபை பண்ணும்.
இது வந்து என்னது ஆத்தரைசேஷன் கோட். ஸோ இந்த கிராண்ட் டைப் வந்து ஆத்தரைசேஷன் கோட், நம்ம வந்து ஆக்சஸ் டோக்கன் கேட்குறோம். இதான் அந்த கோடு, ஆத்தரைசேஷன் கோட். இந்த கோடு தான் இங்கே வந்த கோடு. ஸோ நம்மளுக்கு வந்து இதோட ரீடைரக்டில் வந்த கோட், இது ரெண்டுமே சேமாக இருக்கும். ஓகே கிரேட். அண்ட் ரீடைரக்ட் யூஆர்ஐ. இந்த 5 கொடுத்த உடனே நம்மளுக்கு ரெஸ்பான்ஸில் வந்து ஆக்சஸ் டோக்கன், ஐடி டோக்கன் கிடைக்கும். சப்போஸ் நான் அந்த ஐடி டோக்கன் எடுக்கிறேன் ஆர் இந்த ஆக்சஸ் டோக்கன் எடுக்கிறேன், இதான் நம்மளோட சொன்னோம் இல்லையா, இதான் நம்மளோட கீ டு ஆல் ஆஃப் அவர் ஏபிஐ. ஸோ இது பேசிக்கலி பார்த்தோம் அப்படின்னா அது ஒரு JWT டோக்கன். ஓகே, JWT டோக்கன் அப்படின்னா என்ன? ஸோ OAuth ஃப்ளோ இப்போ வந்து கம்ப்ளீட் ஆகிட்டு, நம்மகிட்ட வந்து ப்ரௌசர் வந்து டோக்கன் வச்சுருக்கு. இப்போ இந்த டோக்கனை கொடுத்து நம்ம சர்வரை வந்து ஆக்சஸ் பண்ணணும். ஸோ இது வந்து அனதர் இன்ட்ரெஸ்டிங் பார்ட். ஸோ சர்வருக்கு எப்படி தெரியும் இந்த டோக்கன் தான் வேலிட் டோக்கனா, இந்த டோக்கன் தான் வந்து OAuth சர்வர் வந்து ப்ரொவைட் பண்ண டோக்கன்னா எப்படி வந்து சர்வருக்கு தெரியும்? ஸோ சர்வர் எப்படி வந்து இதை வேலிடேட் பண்ணுது? ஸோ இது வந்து ஒரு JWT டோக்கன். ஸோ நம்ம வந்து இந்த டோக்கனை நான் காப்பி பண்ணியிருக்கேன். காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணாலே ஓகே, சம்திங் ராங். இது வந்து ஆக்சஸ் டோக்கனுங்கிறதுனால பேலோடு எதுவுமே இல்லை. மேபி ஐ வில் காப்பி த ஐடி டோக்கன். ஓகே, இப்போ பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து 3 பார்ட் இருக்குது. ஸோ இதில் நான் பார்க்கும்போது 3 டிஃப்ரெண்ட் கலரில் நீங்கள் பார்க்கலாம். ஒன்று வந்து ரெட்டு, பர்பிள் அண்ட் ப்ளூ கலர். ஸோ த ஃபஸ்ட்டு பார்ட் வந்து ஹெடர். ஸோ இந்த டோக்கன் வந்து யாருனாலுமே பார்ஸ் பண்ண முடியும். ஸோ இது என்ன சொல்லுது, இந்த அல்காரிதத்தில் வந்து இந்த டோக்கனை வந்து ஜென்ரேட் பண்ணியிருக்கோம். ஸோ RS256 இது வந்து JWT டோக்கன். இந்த ஹிட்டுங்கிறது வந்து எப்படி வந்து இந்த டோக்கனை வெரிஃபை பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ஐடென்டிஃபையர். நம்ம அதை வந்து கொஞ்சம் பின்னால் வருவோம். செகண்ட் பார்ட் இந்த பர்பிள் கலரில் இருக்கிறது வந்து பேலோடு. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம நேம் பார்க்க முடியும், நம்மளோட பிக்சர், இமெயில் என்ன, இமெயில் வெரிஃபைடா அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும். ஸோ இதை வச்சு தான் ஏபிஐ சர்வர் ஓகே இந்த இமெயில் வெரிஃபைடு, இது வந்து யாரோட பேரில் இருக்குது அப்படிங்கிறது ஏபிஐ சர்வர் வந்து எல்லா டீட்டெயில்ஸும் வந்து இந்த பேலோடு மூலமாக தான் ஏபிஐ சர்வர் கிடைக்கும். ஓகே ஃபைன். ஆனால் இதுதான் வந்து கரெக்ட் டோக்கனா? யாருனாலுமே இந்த JWT டோக்கன் வந்து ஜென்ரேட் பண்ண முடியும். நம்மளே வந்து ஒரு JWT டோக்கன் இந்த ஹெட்டர் வச்சு இந்த பேலோடு வச்சு ஒரு JWT டோக்கன் வந்து ஜென்ரேட் பண்ண முடியும். ஏன்னா JWT வந்து பாப்புலர், நிறைய லைப்ரரிஸ் இருக்குது. நாம் எப்படி வந்து வெரிஃபை பண்ணுறது? இதை வந்து நாம் நம்மளோட ஓன் OAuth சர்வர் நம்ம இங்கே கான்ஃபிகர் பண்ணோம் இல்லையா, இந்த ஆப் இந்த OAuth சர்வர்லேருந்து தான் இந்த டோக்கன் கிரியேட் ஆகிருக்கு அப்படிங்கிறத எப்படி வந்து நம்மளோட ஏபிஐ சர்வர் வந்து டிடெக்ட் பண்ணுது? ஸோ அந்த பியூட்டி வந்து இங்கே தான் இருக்குது. இந்த தேர்ட் பார்ட் என்ன அப்படின்னா சிக்னேச்சர். இந்த சிக்னேச்சர் வந்து எப்படி கிரியேட் பண்ணியிருக்காங்கன்னா இந்த OAuth சர்வரோட ப்ரைவேட் கீ மூலமாக இந்த சிக்னேச்சரை வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த சர்வரோட ப்ரைவேட் கீ மூலமாக இந்த சிக்னேச்சர் வந்து கிரியேட் பண்ணிடுவோம். இப்போ தான் நான் பின்னால் வருவோம்னு சொன்னோம்னா கிட்ங்கிறத வேல்யூ, இந்த வேல்யூ தான் இப்போ வந்து இந்த OAuth சர்வர் வந்து பாப்புலர் OAuth சர்வர். ஸோ இந்த சர்வரோட நம்மளுக்கு வந்து பப்ளிக் கீ தேவை. ஸோ பப்ளிக் கீ வந்து இஸ் ஓப்பன் டு எவ்ரி ஒன். நம்ம Auth0வோட பப்ளிக் கீயை வந்து நம்ம வந்து ஆன்லைன்லேயே டவுன்லோட் பண்ண முடியும். ஸோ சர்வருக்கு வந்து அந்த பப்ளிக் கீ வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ மெனி பப்ளிக் கீ வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ அதை வந்து எப்படி ஐடென்டிஃபை பண்ணுது, எந்த கீ மூலமாக இந்த சிக்னேச்சர் வந்து சைன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதுனா இந்த கிட் வேல்யூ. ஸோ இந்த லிஸ்ட் ஆஃப் பப்ளிக் கீயிலிருந்து இந்த கிட் வேல்யூக்கான பப்ளிக் கீயை வந்து நம்ம எடுத்து ஏபிஐ சர்வர் வந்து இந்த சிக்னேச்சரை வந்து வேலிடேட் பண்ணும். இந்த சிக்னேச்சர் வேலிட்னா இந்த ஹோல் திங் இஸ் வேலிட். ஸோ அதான் வந்து இதோட அனதர் திங். ஸோ நம்ம வந்து இந்த ப்ரைவேட் பப்ளிக் கீ, ஸோ நம்ம வந்து ஒரு வேல்யூ வந்து ப்ரைவேட் பப்ளிக் கீயில் வந்து
சைன் பண்ணோன்னா ப்ரைவேட் கீ மூலமாக அதை வெரிஃபை பண்ண முடியும். ப்ரைவேட் கீயில் சைன் பண்ணோன்னா பப்ளிக் கீயை வச்சு வெரிஃபை பண்ண முடியும். ஸோ இங்கே வந்து நம்ம பப்ளிக் கீயில் சைன் பண்ணல, இந்த பார்ட்டை வந்து OAuth சர்வர் வந்து ப்ரைவேட் கீயில் சைன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ப்ரைவேட் கீ வந்து OAuth சர்வர் மட்டும்தான் இருக்கும், வேறு யார்ட்டே இருக்காது. ஈவன் API சர்வர்கிட்ட இருக்காது, வேறு யார்ட்ட எங்கேயுமே இருக்காது. ஏன்னா அது வெரி வெரி சீக்ரெட். பப்ளிக் கீ வந்து ஓப்பன் டு பப்ளிக். ஸோ அதை வந்து நம்ம வந்து சிக்னேச்சர் சைன் பண்ணிட்டோம், சிக்னேச்சரை வெரிஃபை பண்ணிட்டோம். ஒன்ஸ் சிக்னேச்சர் வெரிஃபைனா நாம் API சர்வர் வந்து இந்த பார்ட்டை கண்ணை மூடிட்டு நம்பலாம். ஸோ இதான் வந்து ஹோல் OAuth ஃப்ளோ. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எனி கொஸ்டின் தான் நம்ம கமெண்டில் வந்து கேளுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.